வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த மற்றும் கமெண்ட் செய்யக்கூடிய, லைக் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எனது உள்ளாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா 3 டிரைவ்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி ட்ரா பண்ணின்றதுன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது சார்ட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே அந்த ஃபிபொனாச்சியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே கிட்டத்தட்ட ஒரு அனலிஸ்ட்டாக ஆடலாம். யார்கிட்டையும் நீங்கள் கால்ஸை போய் வாங்க வேண்டிய அவசியன்றது உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த 3 டிரைவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது டவு தியரின்னு சொல்லுவாங்க. அந்த லோவை கட் பண்ணி போயிட்டே இருக்கும், ஹையாக கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ப்ரீவியஸ் லோனா லோவை கட் பண்ணணும், ப்ரீவியஸ் ஹைனா ஹையாக கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ஃபார்மில் ஃபிபொனாச்சியை ட்ரேஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இதில் 2 விதமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புல்லிஷ், எங்கே நமக்கு பை பாயிண்ட் கிடைக்கிறது, அது ஒன்று. இன்னொன்று பேரிஷ், எங்கே நமக்கு மார்க்கெட்டு இறங்க போகுது, செல் நமக்கு எங்கே செல் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு புல்லிஷ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்மளாக ஓனாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம், ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த ரேஞ்ச்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சாரி, ஒரு நிமிஷம். புல்லிஷ் ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புல்லிஷ். ஓகேங்களா? எங்கே மார்க்கெட் புல்லிஷ் நடக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பை மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது, எங்கோ அதைத்தாண்டது மார்க்கெட் புல் ட்ரெண்டை நோக்கி போக போகுது. அந்த இடத்துல தான் நம்மளுடைய பையை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? அடுத்து இது பாயிண்ட் பி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணுறோன்னா, ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்ட பிறகு நம்ம எந்த வேல்யூவில் மார்க்கெட் மறுபடியும் இப்படி கீழே மேலே போயிட்டு கீழே மேலே போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா, எந்த லெவலுக்கு வரைக்கும் போவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் 5லேருந்து இந்த பாயிண்ட் 618 இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் போகும். ஏன்னா இது 2-3 லோ ஹை அடிக்கிறதுனால இல்லை, இந்த பாயிண்ட் 618 இருக்கு இல்லைங்களா, அந்த லெவலில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ அடுத்து மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பியிலேருந்து சியை நம்ம நோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது பி டு சி. ஓகேங்களா? அப்போது இது சின்ற லைன். இந்த லைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் போகல. ஓகேங்களா? இந்த லோயர் லோவை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹையை கட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் லாஸில் அதிகமாக போட்டதுனால, ஸ்டாக் ஹண்டிங்கில் நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் மார்க்கெட் மேலே போகல. இது நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் ஹண்டிங் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்றது அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? இப்போது அடுத்து சியிலேருந்து மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் டியை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பியிலேருந்து சிக்கு ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபிபொனாச்சி டூலை டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நிறையா அந்த டூல் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்துகிட்டு இருக்கும். இப்போது இதில் ஸ்டாக் எது வரைக்கும் லோ போய் டச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் லோ வரைக்கும் அடிக்கும் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? அப்போ நமக்கு சியிலேருந்து டின்ற பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? சியிலேருந்து டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா?
அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டி. பாயிண்ட் டியும் ட்ரா பண்ணியாச்சு. சரி, இந்த ஃபிபனாச்சி டூலை டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு தடவை ஃபிபனாச்சி டூல் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அந்த டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்குறது தான். இப்போது அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த 0.618 இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போகிறதுக்கு கஷ்டப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும், இந்த ஹையை கட் பண்ண முடியல. ஓகேங்களா? லோயர் ஹையை கட் பண்ண முடியல. அதனால பார்த்திங்கன்னா இன்னொரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் மீனிங். இதுதான் அந்த டவ் தியரியில் வந்து உங்களுக்கு வரும். டவ் தியரி பற்றி நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோன்னா, பாயிண்ட் டிலேருந்து அடுத்து ஈன்ற ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம், ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இதுதான் வந்து பாயிண்ட் இ. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஃபிபனாக்கி டூலை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இ வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை கூட. ஓகேங்களா? இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃபிபனாச்சி டூலை செலக்ட் பண்ணி இந்த டியிலேருந்து ஈக்கு ட்ரேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து அந்த கீழே வந்து ஒரு லோயர் லோ வந்து கிடைக்கும் இல்லைங்களா, அந்த லோவை கண்டுபிடிக்கிறது தான். அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இதுதான் அந்த லோயர் லோ. இந்த லோ இதுக்கப்புறமா கட் பண்ணல அப்படின்றது மீனிங். அப்போது நம்ம ட்ரெண்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னா, ஈலேருந்து எஃப்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போது இதுதான் அந்த 3 டிரைவ்ஸ் மெத்தட். ஓகேங்களா? எஃப். ஓகேங்களா? எஃப்க்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு பொதுமையாக சொல்கிறேன், அப்படியே கேட்டுங்க. இப்போது 1 2 3 3 லோவும், ஓகேவா, 3 ஹையும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து இந்த டவ் தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா வந்து இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது இதுக்கப்புறமா லோ கிடையாது, இதுக்கப்புறம் லோ போகாது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து இந்த இடத்துல பையிங் ஸ்டார்ட் ஆகி இந்த எஃப்லேருந்து மார்க்கெட் உடைச்சிட்டு மேலே இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு எண்டை நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த ஹையெல்லாம் உடைச்சி பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாயிண்ட் ஜி. ஓகேங்களா? அப்போ இந்த 3 டிரைவ்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் அந்த டிரைவ்ஸ். 3 டிரைவ், 3 லோ, 3 ஹை, அதெல்லாம் உடைச்சி போகுது இல்லைங்களா, அதுதான். இது வந்து 1, இது வந்து 2, அடுத்து இது வந்து 3. ஓகேங்களா? அதே தான் மேலேயும் 1 2, இங்கேருந்து வரும் 1 2 3. ஓகேங்களா? சரிங்க, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே ட்ரையாங்கல் எடுத்தோம் அப்படின்னா, அந்த 3 ட்ரையாங்கல் வந்து நமக்கு வந்து அப்படியே அந்த 3 டிரைவ்ஸ்க்கு உண்டான ட்ரையாங்கல் வந்து காட்டிடும். இந்த ட்ரையாங்கல் டூவில் செலக்ட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி, அங்கேருந்து பாயிண்ட் சி. ஓகேங்களா? அப்படியே நீங்கள் இதில் ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கல் வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துடும். அடுத்து இந்த டிலேருந்து இலேருந்து சி. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் இந்த டிலேருந்து எஃப்லேருந்து மறுபடியும் இ. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், 3 ட்ரையாங்கல் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்க. 1 2 3. ஓகேங்களா? இந்த 1 2 3, இந்த 3 பாயிண்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து பாருங்க, இந்த 3 ட்ரையாங்கல் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா இன்னரில், இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரையாங்கல் 1, ட்ரையாங்கல் 2, ட்ரையாங்கல் 3. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த ட்ரையாங்கிளை இப்படி பிரேக் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ ஃபார்மேஷன் வந்து இதில் வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த பாயிண்ட்ஸில் வந்து. சரிங்க, இப்போது இதுதான் பை. அப்போ நம்மளுடைய பையிங் எங்கே கிடைக்கும் நமக்கு பையிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையிங் பாயிண்ட் வந்து அந்த பையிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பை கிடைக்கக்கூடிய இடமே வந்து இந்த எஃப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப்க்கு மேலே வந்து நமக்கு பை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஜோனில் நமக்கு வந்து பை வந்து க்ரியேட் ஆகும். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டார்கெட்ஸ் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையும் அதே பாருங்க, இந்த ஹையும் அடுத்து இங்கேருந்து இந்த ஹையும் அடுத்து இங்கேருந்து இந்த ஹையும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய டார்கெட்ஸ் வந்து புக்கிங் வந்து பண்ணுறது. இது வந்து T1, அடுத்து இது வந்து நம்மளுடைய T2 டார்கெட். இது வந்து T2. அடுத்து இது வந்து T3 டார்கெட் 3. ஓகேங்களா? 3 ட்ரைஸ்னாலும் 3 டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த டார்கெட் ஒன்றுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து யார் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த டார்கெட் 2 டார்கெட் 3 யார் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஸ்விங் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம் பண்ணுறவங்க வந்து இது வந்து பண்ணுவாங்க. அவங்க டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரேமு இல்லை வீக்லி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து பைக்கு உண்டான அந்த 3 ட்ரைவ்ஸ் பேட்டர்ன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த 3 ட்ரைவ்ஸ் பேட்டர்னை நம்ம மேனுவலாக இது பண்ணோம். அடுத்து வந்து செல்லுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். செல்லுக்கு பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி வந்து நமக்கு செல் சிக்னல் எங்கே கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. அப்படி ஓகேங்களா? அடுத்து செல்லுக்கு பார்க்கலாங்க. நம்ம பேசிக் ட்ரெண்டை வந்து நம்ம இப்போ பார்க்க போவோம். ஓகேங்களா? அது என்னென்னா, மார்க்கெட் கீழே இருந்து மேலே போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதனால் மேலே போக முடியாது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால கீழ் நோக்கி வரும். அப்போ அங்கே வந்து பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் என்ன மேலே போகாது, பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறமா கீழே போகாது, சப்போர்ட் அதிகமாக கிடைக்குது, அதனால் வந்து புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க அனலிஸ்ட். ஓகே, இப்போ அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ அனலைஸ் பண்ணி அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போவோம். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போடுறேன். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் போட்ட பிறகு இப்போது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏனும் இது வந்து பாயிண்ட் பி. ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். ஏலேருந்து பிக்கு ட்ரேஸ் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இந்த 61% அப்படின்னு இருக்குங்களா, 0.168. இங்கே பாருங்கள் 0.168. இங்கே வந்து அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் வந்து கீழே இறங்காது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை தான் நம்ம அதுதான் வந்து இப்போது சி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகுது. பிலேருந்து சி. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட் சி. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபிபனாச்சி வந்து டெலீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஃபிபனாச்சி வந்து எடுக்கணும். என்ன பண்ணால் பியிலேருந்து சிக்கு ஃபிபனாச்சியை ட்ரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது வந்து அடுத்து வந்து இந்த ஹையை கட் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த 0.618 அப்படின்ற ஒரு லெவல் வரைக்கும் 1.618 லெவல் வரைக்கும் போகும். அதுதான் நம்மளுடைய டி பாயிண்ட். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து இங்கே D1 வரைஞ்சாச்சு. சரி, இந்த ஃபிபனாச்சியை டெலீட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பாயிண்ட் டி. ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மறுபடியும் கீழே இறங்கும்
இப்படி கீழே இறங்கும் இல்லைங்களா ஸ்டாக் மறுபடியும் எவ்வளோ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபிபனாச்சி டூவில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டூவில் சிலேருந்து டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எந்த லெவலுக்கு இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் வந்து அந்த 61.8% அப்படின்ற லெவலுக்கு வந்து இறங்கும். அப்போது அங்கே மறுபடியும் ட்ரெண்ட் லைன் அதுதான் என்னுடைய டியிலேருந்து எஃப். ஓகேங்களா? சார் டியிலேருந்து இ. ஓகேங்களா? அதுதான் என்னுடைய இ பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபிபனாச்சி டூவில் இப்போது டெலீட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் எந்த லெவலுக்கு மேலே போகும் அப்படின்றத நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது மறுபடியும் டியிலேருந்து இக்கு ட்ரேஸ் அடிக்கிறோம். ட்ரேஸ் அடித்த பிறகு எந்த லெவல் போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹை இந்த மறுபடியும் 1.618 அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகும். இந்த ஃபிபனாச்சி டூவில் டெலீட் பண்ணிடலாம். மறுபடியும் ட்ரெண்ட் லைன் வேணுன்னா இலேருந்து எஃப். இலேருந்து எஃப். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு வந்து போகும். அப்போது இத்தனை பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ஹையை இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ப்ரீவியஸ் லோவை இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் அந்த டவு தியரி கான்செப்ட். அதில் ஃபிபனாச்சியை யூஸ் பண்ணி இந்த டூலை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்து என்னென்னா இந்த இடம் வந்து அதிகமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு என்னென்னா நிறைய வந்து தடை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறாது. ஓகேங்களா? எல்லோரும் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ, அந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட 3 ஹையை தான் வந்து அது அடிக்கும். அதுக்கு மேலே அடிக்காது. அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு மேலே ரேர் இன்னொரு ஹையை அது வந்து டச் பண்ணுறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஏன்னா பெரிய நியூஸ் வந்தால் தான் அந்த மாதிரிலாம் டச் பண்ணிப்போம். மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? சரிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கே தான் பேரிஷே வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இலேருந்து எஃப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். சரி, இலேருந்து ஜி இந்த மாதிரி வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே சடனாக இறங்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய டார்கெட் 1 வந்து எது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டார்கெட் 1. அதாவது செல் அடிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இதுதான் டார்கெட் 1. டார்கெட் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ற பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அவங்களுக்கு டார்கெட் 2. ஓகேங்களா? டார்கெட் 2 இதுதான். ஓகேங்களா? இந்த லெவல். அடுத்து டார்கெட் 3 வந்து இந்த லெவல், இந்த ஏ இருக்குது இல்லைங்களா, இதுதான் டார்கெட் 3. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்குறதும் அது அவங்களுடைய இது. ஓகேங்களா? அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே தான் வந்து ஆர்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க நிறைய பேர். இங்கே தான் வந்து இந்த பாயிண்டில், இந்த எஃப்ன்ற பாயிண்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லை அதிகமாக க்ரியேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆப்ஷன்ஸில் தெரியும் புட் ஆர்டர் வந்து போடுவாங்க. புட். ஓகேங்களா? செல் இல்லை புட்டு இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே தான் புட் அடிப்பாங்க. புட் அடிக்கிறது எல்லாமே நடக்கும். அடிக்கும்போது தான் நம்ம மார்க்கெட்டை இறங்கிட்டே வரும். ஓகேங்களா? இந்த புட்டுன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியணுன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாங்களா? ஏலேருந்து பி, பிலேருந்து சி, மறுபடியும் சிலேருந்து டி, பி, அடுத்து டிலேருந்து இ, இலேருந்து எஃப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலேருந்து ஜி, ஜிலேருந்து எஃப். ஓகேங்களா? இங்கே நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த செக்ஷன்லேருந்து சிலேருந்து டிக்கும் இக்கும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா?
பாருங்க 1, 2 இந்த 3 ட்ரையாங்கிள் தான் அந்த லோ ஹையை வந்து பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் ஹையும் ப்ரீவியஸ் லோவும் பிரேக் பண்ணுது. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் சடனாக ஸ்டீப்பாக இறங்குது. அதேமாதிரி இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக வந்து மார்க்கெட் மேலே ஏறும். ஓகேங்களா, இங்கேருந்து மேலே ஸ்டீப்பாக ஏறும். இந்த 2வது ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவை போயிட்டு மறுபடியும் ஹையை டச் பண்ணும். இந்த 3வது ட்ரையாங்கிள்லையும் அதே தான் நடக்கும். 4வது ட்ரையாங்கிளையும் அதே தான் நடக்கும். இந்த 2, 3, 4ல் அதே தான் நடக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த 5வது ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இறங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் சடனாக இறங்கும். ஓகேங்களா, இதுதாங்க வந்து இந்த 3 டிரைவ்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா டூலு. இந்த டூலுக்கு உண்டான பை சிக்னல் எப்படி நம்ம ஓனாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் இந்த டூலை டைரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி வந்து சார்ட்டில் ரியல் சார்ட்டில் பார்க்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுங்க நண்பர்களே. கற்றுங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இவ்வளோ விளக்கமாக எடுத்து வந்து போட்டுட்டு இருக்கிறது. ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தார் வேதராஜ் அப்படின்றது தான். investing.com வந்து அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கன்னு அவருடைய கமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து investing.comல பேசிக் டூல்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய வந்து யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஓகேங்களா, ஆனால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து அனலிஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணும்போது தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த இது ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இண்டிவிஜுவலாக யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.